பட்டாயா சிட்டியில் இருக்கோம். பாருங்களா, எங்களுக்கு ப்ரீவியஸ் நைட்டே இந்த நாளோடைய ட்ராவல் பிளானு, அப்புறமா டிரைவரோடைய நம்பரு, டிரைவரோடைய பேர், அப்புறமா எங்களுடைய காரோடைய நம்பர் எல்லாமே அனுப்பிச்சு விட்டாங்க. இவங்க தான் நம்மளுக்கு இன்னைக்கு டூர் கைடு. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துருவாங்க. அந்த ஃபோட்டோ எதுக்குன்னா, நம்ம போகிறப்ப என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறோம், லைக் பேரா செயிலிங், அப்புறமா அண்டர் வாட்டர் வாக்கு, இப்போ எடுக்கிற ஃபோட்டோ, அப்புறமா பேரா செயிலிங்கில் எடுக்கிற ஃபோட்டோ, அப்புறமா நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதில்னா ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோவை நம்ம ரிட்டர்ன் லஞ்சுக்கு வரும்போது அங்கே அந்த ஃப்ரேம் போட்டு அதை வச்சுருப்பாங்க. அது நம்மளுக்கு பிடிச்சிச்சின்னா நம்ம அதை காசு பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸ்பீட் போட்டு இதை எடுத்து தான் நம்ம பேரா செயிலிங் பண்ணுற இடத்துக்கு போவோம். இந்த ஸ்பீட் போட்டில் பேராசைலிங் இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். இந்த 10 to 15 மினிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நாம பேராசைலிங் பண்ணுற இடத்துக்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே நம்ம ரீச் ஆனோடனே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆள்னா இருப்பாங்க, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்னால் இருக்குன்ட்டு. அது போத் இங்கிலீஷ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஹிந்திலையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நாம் இங்கே பேராசைலிங்கும் அப்புறமா அண்டர் வாட்டர் சீ வாக்கு தான் சூஸ் பண்ணியிருந்தோம். இதில் வந்துட்டு பேராசைலிங்க்கு 800 அப்புறமா அண்டர் வாட்டர் சீ வாக்கு 1600 நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் இருந்ததுனால நம்மளுக்கு 2000 தான் பே பண்ண வேண்டியதாக இருந்தது பர் பர்சன். இப்போ நான் சொன்னது எல்லாமே தாய் பாட்ஸில், அதனால பர் பர்சனுக்கு எங்களுக்கு 2000 தாய் பாட்ஸ் ஆச்சு. இதெல்லாமே ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் சேஃப்டி பற்றி ஒரே பண்ண தேவையில்லை. இங்கேயும் ஃபோட்டோன்னு எடுத்தாங்க, அது நம்மளுக்கு வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பறக்க போகிறோம். எனக்கு இந்த நிமிஷம் ரொம்ப ஜாலியாக இருந்தது.
நான் பறக்கிறது உங்களுக்கும் காமிக்கணும்னுக்காக நான் கேமராவெல்லாம் மவுண்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் அந்த சேஃப்டி கியர்ஸ் எல்லாத்தையும் மறைச்சிடுச்சு. அதனால இந்த ஃபுட்டேஜை இந்த வீடியோவில் என்னால் ஆட் பண்ண முடியல. மேலே பறந்துக்கிட்டே வியூ பார்க்குறதுனா ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கணும். பேராசீலிங்னா முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு, அதாவது அண்டர் வாட்டர் சீ வாக் பண்றதுக்கு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகணும். அங்க போறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். இங்கேயும் இந்த ஆக்டிவிட்டில என்னென்ன பண்ணுன்றதை இங்கிலீஷ்லயும் ஹிந்திலையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. Everyone listen to me. Hindi or English? English everyone okay? Okay, listen to me. In French, this is your starting point. You go down water 2-3 steps, water level up to your chest. After that, you can get the oxygen helmet. Then immediately bodyguard hold you and take inside slowly. If you feel ear pressure as a flight first time inside of water, so how to open your ear pressure? Everyone practice with me. Everyone put your right hand, take inside a helmet touching your body, close the nose, feel air in your mouth. Okay, everyone do again please. Your right hand, take inside a helmet touching your body, close the nose, feel air in your mouth. Okay, everyone do this 1 and 2 times so ear pressure will open. Inside you can only walk, no swimming, no dance. இப்போ உங்களால ஒரு ஒயிட் கலர்ல ஒரு ஹெல்மெட் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இதுல தான் நம்மளுக்கு ஆக்சிஜன் சப்ளை ஆகும். நம்ம இது போடுறதுனால நம்ம நெக் டு ஃபுட் வரைக்கும் தான் தண்ணி படும். நம்ம ஃபேஸ்லனா தண்ணி படவே படாது. அதனால நீங்க பயப்பட தேவையே இல்லை. இதுவும் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. நீங்கள் இங்கே வந்தால் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் தண்ணிக்குள்ளே போனோடனே உங்கள் கை பக்கத்துலனா ஃபிஷ் வரும். அதனால் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ட்ரெஸ்ஸிங் ரூமும் இருக்கும். இது நீங்க முடிச்சுட்டு வந்தோடனே இங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐலாண்ட் வந்து ரீச் ஆனோடனே நாங்க அங்க டெண்டர் கோகனட் தான் ட்ரை பண்ணியிருந்தோம். நம்ம இந்தியாவில் வாங்குறத விட இங்க டபுள் மடங்கு பெருசா இருந்தது. அந்த தண்ணி ரொம்ப ஸ்வீட்டாவும் நிறையவும் இருந்தது. இங்கே நம்மளுக்கு ஒரு மீட்டிங் பாயிண்ட் கைடு சொல்லிடுவாங்க. அந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்கு நம்ம 2 hours என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இங்கே வந்து நிற்கணும். அப்போ நம்மளுடைய ஸ்பீட் போட் வந்து நம்மளை பிக்கப் பண்ணிட்டு போகும். நான் அந்த 2 hours ஃபுல்லாகவே நான் பீச்சில் தான் என்ஜாய் பண்ணேன். நாம இங்க 2 hours நல்லா என்ஜாய் பண்ணோன்னே நம்மளுடைய ஸ்பீட் போட் இங்க வந்துருச்சு. நாங்க இந்த ஸ்பீட் போட்ல ஏறி நம்ம திருப்பி பட்டாயா சிட்டிக்கே போயிட்டோம். அங்க நம்மளுக்கு லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளுக்கு இங்க சவுத் இந்தியன் லஞ்ச் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களுடைய ரூமுக்கு திருப்பியும் போயிட்டோம். அங்க எங்களுக்கு சாலிடா 3 hours கிடைச்சிச்சு. அந்த 3 hours நாங்க ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு ஈவினிங் போல டால்ஃபினேரியம் கூட்டிட்டு போயிருந்தாங்க. அந்த டால்ஃபினேரியம் வீடியோவை நான் நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுவேன். அதை நீங்க கண்டிப்பா செக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.